வணக்கம் நேயர்களே, வாக்காளர் பெருமக்களை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது விக்ரம் ரவிசங்கர். தேர்தல் சமயங்களில் அரசியல் களத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், திருப்பங்கள் எல்லாமே தலைவர்களுடைய பேச்சுக்கள் மூலமாக தான் மக்களுக்கு தெரிய வரும். அந்த வகையில் சிலருடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிற திருப்பங்களும், சிலரை அதிர்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய மாற்றங்களும் அடங்கிய பேச்சுக்கள் வழக்கம் போல நமக்காக தயாராக இருக்கு. நேயர்களே, நிகழ்ச்சிக்கு போகலாம். பெரும்பாலான அரசியல் கட்சி தலைவர்கள், அரசியல் ஆர்வலர்கள், பொதுமக்கள் எல்லாருடைய கேள்விகளுக்கும் விடையளிக்கிற விதமா இன்னைக்கு மக்கள் நல கூட்டணியும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகமும் இணைஞ்சிருக்கு. 5 கட்சி தலைவர்களும் சேர்ந்து இந்த விஷயத்தை அறிவிக்கும் போது அவங்க பேசினதுல இருந்து சில பகுதிகளை இன்னைக்கு முதல்ல கேட்கலாம். நண்பர்களே, எதையும் கூர்ந்து கவனித்து யோசித்து சிந்தித்து ஒவ்வொன்றையும் சொல்லுகிறார் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் என்பதை நான் கடந்த முறை சந்தித்த போதும் சரி, ஒரு 10 மாத காலத்துக்கு முன்பு விமானத்தில் அவர்களும் நானும் பக்கத்து இருக்கைகளில் அமர்ந்து கொண்டு வருகிற பொழுது சொன்னார், எங்கள் கட்சியை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சிதைத்து நிர்மூலமாக்க அண்ணன் கலைஞர் அவர்களும் அவரது அருமை பிள்ளையும் முயற்சிக்கிறார்கள் என்ற போது, அன்றைக்கு நான் தென்னாட்டு பாடல்களில் படித்திருக்கிறேன். வெள்ளைக்காரனை பற்றி பீரங்கி இருக்கிறது, துப்பாக்கி இருக்கிறது என்று சொன்னால் அதிகம் பேசாத ஊமத்துறை கையில் உமிப்பவர்களை வைத்துக் கொண்டு ஊதி காட்டுவானா, உமியை ஊதுவது போல ஊதி விடுவேன் என்று. அதுபோல நான் சொன்ன மாத்திரத்தில் ஒரு என் பக்கத்தில் இருந்து கொண்டு ஒரு தட்டு தட்டி கொண்டு, கேப்டனாவது கலைஞராவது உங்க கட்சியை என்ன செய்ய போங்கட, அவங்க எல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு பேத்துக்கிட்டே இருங்க. அண்ணா திமுகவை ஆட்சிக்கு வர மாட்டோம், திமுகவை திரும்ப எழுந்திருக்க விட மாட்டோம். 10 மாதத்துக்கு முன்பு சொன்னார், அதிலே உறுதியாக இருக்கிறார். அதனால் அந்த பெருந்தன்மையோடு பாருங்க எவ்வளவு யோசிக்கிறாருன்னு. நாங்க கேட்கல, அவர் சொல்றார், மக்கள் நல கூட்டணிக்கு மட்டும் வைகோ ஒருங்கிணைப்பாளர் அல்ல, தேமுதிக மக்கள் நல கூட்டணி இணைந்திருக்கிறதே, இதற்கும் சேர்ந்து எங்களுக்கும் சேர்ந்து வைகோதான் ஒருங்கிணைப்பாளர் என்று சொல்லுகிற அதில் தான் அவர் அரசியலில் எவ்வளவு பதில்நுட்பத்தோடு பிரச்சனைகளை அணுகுகிறார் என்பதை நான் எண்ணி பார்க்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுடைய 50 ஆண்டு கால கனவு என்பது ஒரு மாற்றம் தேவை, திமுக அதிமுக அல்லாத ஒரு மாற்றம் தேவை என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய கனவாகும். அந்த கனவை அவர் கண்டுகொண்டே இருந்தார்கள். அதற்குரிய சூழல் உருவாகவில்லை. இன்றைக்கு அதற்குரிய ஒரு மகத்தான ஒரு நல்ல சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. பழம் நழுவி பாலி விழும் என்று சொன்னார்கள் 8ஆம் தேதி. உடனே எங்களுடைய அர்ஜுனனுக்கு பொறுக்க முடியவில்லை. பழம் நழுவி விஷம் கலந்த பாலில் விழுந்து விடாது என்று சொன்னார். உடனே சொன்னார், அப்பயே யோசிச்சுட்டு இருந்தேன், குருவை மிஞ்சிய சிஷ்யர் நம்மள்ட்ட இருக்கார், நம்ம சிஷ்யர் அவர் ஒன்றும் பண்ணிட முடியாதுன்னு. அதே மாதிரி ஒவ்வொன்றிலும் தோற்றுக்கொண்டே இருக்கிறார்கள், தேர்தலிலும் தோற்பார்கள். கடந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி மக்கள் நல கூட்டணியின் சார்பில் நாங்கள் 4 இங்கே கேப்டன் அவர்களை சந்தித்து நாம் 5 கட்சிகளும் ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்திப்போம் என்று அவர்களுக்கு வேண்டுகோள் கொடுத்தோம். கேப்டன் அவர்கள் அவருடைய பாணியிலே அழகாக சொன்னார், எல்லாரும் வருவாங்க போவாங்க, வருவாங்க நான் பார்த்துக்கிறேன் என்று டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி சொன்னார். இன்று மார்ச் மாதம் 23ஆம் தேதி தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி என்பது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய முக்கியமான நாள் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது இன்னைக்கு இங்க வந்தாங்க எல்லாரும் என்னை இவங்க 4 பேர் கிங் மேக்கரா நாங்க இருக்கிறோம், நீங்க கிங்கா இருங்கன்னாங்க. உடனே எழுத்து போட்டு கொடுத்து அண்ணன் இப்ப பேசும்போது கூட கேட்டாரு, என்கிட்ட வைகோ நான் கூட்டணி தாராளமா அறிவிச்சிருங்க கூட்டணி. ஏன்னா
நான் ஏற்கனவே திருமாவளவன் சொல்லி கூட்டணி மந்திரி சபையில் இடம் என்னைக்கு நான் சொன்னேன் அன்னைக்கு அன்னையிலிருந்து நான் சொல்லியிருக்கேன். தாராளமாக அன்னையிலிருந்து நான் சொல்லியிருக்கேன். அன்னையிலிருந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால கூட்டணி மந்திரி தாராளமா சொல்லுங்க. இதுதான் அண்ணன் சொன்னாரு, இதுதான் ஒரு யாருக்கும் தெரிஞ்ச ஒரு நானும் எத்தனையோ விட இவ்வளோ சொல்றாங்க, இவ்வளவு பணத்தாசைக்கும் அங்க போயிட்டேன், இவ்வளவு போயிட்டார் விஜயகாந்த்னாங்க. பத்திரிகை நண்பர்களே உங்களை தான் சொல்லிக்கிறேன், அப்படி வள போயிட்டாங்க. அப்புறம் சிலர்ல இந்த பக்கம் வள போயிட்டாங்க, எந்த பக்கம் வள போடலாம். மக்களோட அன்னைக்கு சொல்றதான் தெய்வத்தோட மக்களோட கூட்டணி, அந்த தெய்வத்தோட அந்த தெய்வம் தான் மக்கள் அடையாளம் காட்டும். இவங்களோட கூட்டணி வைங்கன்னா அந்த மக்கள் தான் சொல்வார்கள். அதனால இவங்களோட கூட்டணி மக்கள் நல கூட்டணி. ஏன் அவங்களே பேர் வச்சிருக்காங்க நீங்களே புரிஞ்சுக்கணும். மக்கள் நல கூட்டணியில விஜயகாந்த் தன்னுடைய கட்சியை இணைச்சுக்கிட்டது பத்தி மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் என்னென்ன கருத்து சொன்னாங்கன்னு இப்போ பார்க்கலாம். அறிவிக்கப்பட்ட உடனே அவர் இது ஒரு விஜயகாந்த் அணி அப்படிங்கிற அளவிலும் இருக்கு. இந்த முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க? நாங்க இந்த முடிவை எப்படி நாங்க பார்க்கல, எங்களுடைய வேலையை நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். பல முறை சொல்லியிருக்கின்ற கருத்து, மக்கள் நல கூட்டணியில் நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளரை நாங்கள் அறிவிக்க மாட்டோம். ஜனநாயக மரபுகளுக்கு எதிரானது. தேர்தல் முடிந்த உடன்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சரை தேர்வு செய்வார்கள் என்று சொன்ன வைகோ இன்று அதையெல்லாம் கடந்து விஜயகாந்த் அவர்களை அந்த கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்திருக்கின்றார்கள். அடுத்து ஒரு தலித் சமுதாய முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் நல கூட்டணி இன்று விஜயகாந்த் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை அவர்கள் சொல்ல வேண்டும். இந்த அரசியல் சூழல் எங்களுக்கு மிக சாதகமாக ஒரு சூழல். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வெற்றி உறுதியாகி இருக்கிறது. மக்கள் நல கூட்டணியில் சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் இணைந்திருப்பது அவருக்கு மிகப்பெரிய சறுக்கல். தமிழக அரசியல் வரலாற்றில், அவரது கட்சி வரலாற்றில் மிகப்பெரிய வரலாற்று பிழையை அவர் செய்திருக்கிறார். ஏனென்றால் தொடர்ந்து 2 கழகங்களுக்கு மாற்றாக அவர்கள் பேசி வந்தார்கள். கூட்டணி அமைக்க வேண்டும் என்று இன்று நேற்று நாங்கள் சொல்லவில்லை. 2014 ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் கூட்டணி அமைத்து 19.5% வாக்குகளையும் வாங்கினோம். அதன் அடிப்படையிலேயே நாங்கள் இப்பொழுது கூட்டணி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டோம். சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் பலமான கூட்டணியில் சேர்ந்து எந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த மாற்றத்தை கொண்டு வந்திருந்தால் நாம் பாராட்டலாம். ஆனால் இன்று மக்கள் நல கூட்டணியில் எந்த மக்கள் பின்புலமும் இல்லாமல், மக்கள் பலமும் இல்லாத தலைவர்களை கொண்ட ஒரு கூட்டணி, தமிழக அரசியலில் தோல்வி அடைந்தவர்களின் கூட்டணி, அது எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாதவர்களின் கூட்டணி. அந்த கூட்டணியில் அவர் சேர்ந்திருப்பது நிச்சயமாக எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இன்று உறுதிபட வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இதில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு தனிப்பட்ட கருத்து எதுவும் இல்லை. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டில் கூட்டணி பற்றிய இறுதி முடிவை இந்த மாத இறுதிக்குள் அறிவிப்பேன் என்று நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். அதுவரையில் எந்த விதமான யூகங்களுக்கும் நான். மீண்டும் வாக்காளர் பெருமக்களை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. ஆளும் அதிமுக பெருமைகளை சுவாரஸ்யம் குறையாம மேடைக்கு மேடை பேசுற அந்த கட்சியின் சிறந்த பேச்சாளர்கள்ல ஒருத்தரான நாஞ்சில் சம்பத்துடைய பேச்சை தான் இந்த பகுதியில் நாம முதல்ல கேட்க போறோம். ஏன் எங்களுக்கு வாக்களிக்கணும்? நான் வாக்காளர் பெருமக்களுக்காகவே பேசுகிறேன், கட்சிக்காரங்களுக்காக பேச நான் தேவையில்லை. நான் பொதுமக்களுக்காக பேசுகிறேன். டாக்டர் மன்மோகன் சிங் இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர். நேற்றுக்கு இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு. அவர்தான் 5 ஆண்டு திட்டங்களை அறிமுகம் செய்தவர். இந்தியாவினுடைய கௌரவத்தை உலக அரங்கில் உயர்த்திய
அந்த மகத்தான தலைவர் இந்தியாவின் பிரைம் மினிஸ்டராக இருந்த பொழுது அன்றைக்கு அவர் சொன்னார், தமிழ்நாட்டில் நெய்வேலியில மண்ணுக்கடியில ஒரு லிக்னைட் என்கிற கருப்பு தங்கம் இருக்கு. அன்னைக்கு காமராஜர் முதலமைச்சர் அதை வெட்டி எடுக்கின்ற அதிகாரத்தை உங்களுக்கு நான் தருகிறேன், அதை திறந்து வைக்க நானே வருகிறேன் காமராஜ் என்று சொல்லி, என் பெருமைக்குரியவர்களே, நெய்வேலி என்கிற மண்ணுக்கடியில் இருக்கிற கருப்பு தங்கம் நிலக்கரியை வெட்டி எடுக்கின்ற நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் தொடக்க விழாவிற்கு இந்த தேசத்தினுடைய பிரதமர் பிரைம் மினிஸ்டர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு வருகிறார். முதலமைச்சர் காமராஜர் ₹1 மின்சாரம் தயாரித்து 5 மாநிலங்களுக்கு வழங்குகிற நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் நாளும் 4000 தமிழர்களுக்கு வேலையும் மறைமுகமாக 4 லட்சம் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பையும் மறைமுகமாக வழங்குகிற நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இந்தியாவிலே லாபகரமாக இயங்குகிற ஒரே பொதுத்துறை நிறுவனம், நமக்கு பட்டியலிலே இருக்கின்ற பொதுத்துறை நிறுவனம் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். என் பெருமைக்குரியவர்களே, நான் செத்து போனாலும் என்னுடைய 4வது தலைமுறைக்கும் வசந்தம் தருவதற்கான வாய்ப்புள்ள நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன். இதை தேசத்திற்கு அர்ப்பணிக்க வருகிறார் தேசத்தின் பிரதமர். முதலமைச்சர் காமராஜர் அந்த விழாவில் பேசினார், இதிலே தமிழகத்திற்கு ஏதாவது பங்குண்டா என்று அன்றைக்கு கேட்டார். நேரு பதில் சொல்லவில்லை. காலம் தோலுரித்திருக்கிறது. எங்கள் அம்மா முதலமைச்சர் டாக்டர் மன்மோகன் சிங் இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர். இன்னைக்கு பினான்சியல் எமர்ஜென்சி, ஒரு பொருளாதார நெருக்கடி உலகத்தையே உலுக்கிக் கொண்டிருக்கிறது. இதை சமாளிக்க முடியவில்லை. 23 சர்வதேச பல்கலைக்கழகத்திலே டாக்டர் பட்டம் பெற்ற டாக்டர் மன்மோகன் சிங், நீ எகனாமிக் பாலிசி, த குளோபலைசேஷன், அதை இந்தியாவிற்கு அறிமுகம் செய்த டாக்டர் மன்மோகன் சிங் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் 10% பங்குகளை விற்பதற்கு முடிவெடுக்கிறார். பொதுமக்களுக்காக சொல்லுகிறேன், விற்கணும்னு முடிவெடுத்துட்டார். செய்தி எங்கள் அம்மாவுக்கு வருகிறது. தடி கொண்டு பலர் தலையில் அடித்ததை போல, இடி வந்து இதயத்தில் விழுந்ததை போல துடித்து போன எங்கள் அம்மா டாக்டர் மன்மோகன் சிங்கை தொடர்பு கொள்கிறார். ஜவஹர்லால் நேருவின் காலத்தில் தமிழகத்துக்கு கிடைத்த கற்பதிருவை, காமதேனுவை நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் பங்குகளை விற்க தீர்மானித்து விட்டீர்களா மன்மோகன் சி? எஸ் என்றார். ஏன் விற்கிறீர்கள்? ஒரு பினான்சியல் எமர்ஜென்சி. விற்றால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அம்மா கேட்டார். 600 கோடி ரூபாய் கிடைக்கும். 600 கோடி ரூபாய் கிடைச்சா உங்க பொருளாதார தட்டுப்பாடை நிவர்த்தி பண்ணிடுவீங்களா சிங்ஜி? எஸ், ஓரளவு சமாளிப்போம். விற்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டீர்களா? தீர்மானித்து விட்டோம். அடுத்த வார்த்தை அம்மாவின் வாயிலிருந்து வருகிறது, நீங்கள் விற்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் அதை வாங்குவதென்று நான் தீர்மானித்து விட்டேன். இதுக்கு பேர் தான் சாதனை. நீ விற்க வேண்டும் என்று தீர்மானித்தால் அதை வாங்குவதென்று நான் தீர்மானித்தேன். இந்திய அரசியல் வரலாற்றில் மத்திய சர்க்கார் விட்டது ஒரு மாநில சர்க்கார் வாங்கியிருக்கிற புதிய சகாப்தத்தை எழுதிய மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்திற்கும் இனிமேல் எங்கள் அம்மாவே பாதுகாப்பு என்று உருண்டு கொண்டிருக்கிற உலகப் பந்தை உள்ளம் கைகளில் தாங்கிக் கொண்டிருக்கிற தொழிலாளர்கள் என் தாயை இன்றைக்கு ஒப்புக்கொண்டு விட்டார்கள். கருணாநிதி முதலமைச்சராக இருந்திருந்தா அவனே வாங்கியிருப்பான். வந்திருக்காரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்பைஸ் ஜெட் விமானத்துல, அவன் விமானம் வாங்குற அளவுக்கு உங்களுக்கு வசதி, அவங்களே வாங்கியிருப்பாங்க. முடியும். அம்மா தமிழ்நாட்டுக்காக வாங்கினார்கள். அந்த முதலமைச்சருக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். அடுத்ததா ஆளுங்கட்சியிலிருந்து சமீபத்தில் விலகின பழக்கருப்பையா அவர்களுடைய பேச்சை கேட்கலாம். எப்படி நம்முடைய ஆளுங்கட்சியினர் தோல்வி அடைகிறார்கள் என்று சொன்னால், எல்லாவற்றிலும் கை வைக்கிறார்கள். எல்லாவற்றிலும் மேலே இருந்து கீழே வரை சொன்னால், நான் ஒரு நாள் காரைக்குடியிலிருந்து மதுரைக்கு பேருந்தில் வந்து கொண்டிருந்தேன். ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்த பிறகு திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே வந்தேன். முன்னே என் பக்கத்தில் இருக்கிறவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அவர் ஏன் இப்படி இந்த பக்கமும் அந்த பக்கமும் அலமோதிரியே, என்ன பிரச்சனைன்னு கேட்டார். இல்லை, நம்ம பஸ் வேற ரூட்ல போகுதான்னு கேட்டேன். இல்லை வழக்கமான ரூட்ல தான் போகுது, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னாரு. இல்லையா, வேற ரூட் மாதிரி எனக்கு தெரியுதுங்க. ஏங்க இல்லைங்க,
காரைக்குடியிலேருந்து மதுரைக்கு வர்றதுக்கு இதாங்க ரூட்டு. இந்த கீழே விளவு மேலே விளவு வழியாக தான் நம்ம மதுரைக்கு போகணும். ரூட் ஒன்றும் மாறலை. என்னையா அவங்க பிரச்சனை அப்படின்னு மறுபடியும் கேட்டார். இல்லை, நீங்கள் கீழே விளவு வழியாக தான் போக முடியல, இங்கே ஒரு மலை இருந்துச்சு அப்படின்னு. அவர் சொன்னார், ஆமாம் இருந்துச்சுன்னார். என்னையா நீ மலை எங்கேயாவது இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கானா? அது என்ன மலைன்னு சொல்லு, அந்த பக்கம் இருக்குன்னு சொல்லு, மலையில் இருக்குன்னு சொல்லு, இப்படி சொல்லுவியா நீ? ஆமா இருந்துச்சுன்னா ஏன் இதெல்லாம் இருந்துச்சுன்னா 3000 ஆண்டா இருக்கு யாரு? அப்புறம் அது இருந்துச்சுன்னு சொன்னா அது எப்படி காணாம போகுன்னு அதை போக்கிட்டாங்க. இப்ப சமாதானம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஒரு பெரிய ஒரு மலையையே அழித்து சமாதானமாக ஆக்குகின்ற இயற்கை அழிப்பு என்பது இந்த ஆட்சியினுடைய பெரிய திறன். இதெல்லாம் சாதாரணமான ஒன்று இல்லை. ஆறுகளெல்லாம் கட்டாந்தரைகளாகிவிட்டன. எங்கேயும் மணல் இல்லை, எல்லாம் கட்டாந்தரைகளாகிவிட்டன. அவற்றை அள்ளி எள்ளி கேரளாவிற்கும் மற்ற இடங்களுக்கும் தமிழ்நாடு முழுவதும் விநியோகிக்கிறார்கள். அதிலே 4 கூறுகள் அரசாங்கத்திற்கு வரி கட்டுகின்றன, 40 கூறுகள் கட்டுவதில்லை. நான் சொல்கிறேன், மலையை உடைக்கிறார்கள், சமதளமாக்குகிறார்கள். அதனுடைய பெரும் பணத்தை அதனுடைய முதலாளியும் அரசாங்கத்தில் உள்ள மந்திரிகளும் அரசாங்கமும் பங்கு போட்டுக் கொள்கிறது. அது அரசாங்க கஜானாவிற்கு வருவதில்லை. வருவது என்பது ரொம்ப அளவில் குறைந்தது. அதனால் மக்கள் பயன்படுவதில்லை. இந்த மலை யாருக்கு சொந்தமானது? மக்களுக்கு சொந்தமானது. இந்த ஆறு யாருக்கு சொந்தமானது? காடு யாருக்கு சொந்தமானது? தாது மணல், தூத்துக்குடி தாது மணல் யாருக்கு சொந்தமானது? மக்களுக்கு சொந்தமானது. ஏழை பாடையிலிருந்து பணக்காரன் வரை அத்தனை பேருக்கு சொந்தம். நீ அதை சுரண்டுகிற போது அதிலிருந்து வருகின்ற வருவாய் அரசாங்கத்திற்கு நேரடியாக வருமானால் நீ வரியே போடாமல் இந்த நாட்டை ஆளலாம். ஒரு தாது மணலில் வருகின்ற வருமானத்தை நீ நேரடியாக அரசாங்கத்திலே வரவு வைத்தால் 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி அந்த முதலாளிகளுக்கே 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி பணம் தேரும் என்றால் பாதி உனக்கு கொடுத்திருப்பார்கள். உனக்கு 1 லட்சம் 2 லட்சம் கோடி. இப்படியே போனால் இத்தனை லட்சம் கோடியும் மக்களுக்கு இருந்தால் வரியே போடாமல் நாடாளலாமே. எதற்கு வரி போடுகிறாய் என்று நான் கேட்கிறேன். ஒன்று, இயற்கை வளத்தை சுரண்டாதே. 3000 ஆண்டுகளாக நம்முடைய மூதாதையர்கள் காப்பாற்றி வைத்தார்கள். அந்த ஒத்தமலை யானைமலை ஒத்தக்கடையில் அந்த யானைமலையில் சமணர்கள் சின்னங்கள் எல்லாம் இன்றைக்கும் இருக்கின்றன. எத்தனை மாமுனிவர்கள் நடமாடிய மலை அது. இப்படி அதையும் உடைப்பதற்காக இருந்தார்கள். பெரும் போராட்டத்திற்கு பிறகு அது நின்றது. ஆக மலையை உடைப்பது, காடுகளை எல்லாம் அழித்து விடுவது, அதற்கு பிறகு ஆறுகளை கட்டாந்தரையாக்குவது, தாது மணலை அழிவிடுவது என்று இயற்கையின் வளங்கள் முழுவதும் சுரண்டப்படுமானால் அவற்றினுடைய வருவாய் அரசாங்கத்திற்கு வராது என்று சொன்னால், நான் சொல்கிறேன், இயற்கையை சுரண்டவே கூடாது. அதை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வர நம்முடைய பாட்டன் எப்படி அதை பாதுகாத்து நம்மிடம் தந்துவிட்டு போனானோ அதை பாதுகாத்து நாம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக வேண்டியது நம்முடைய அவசியம். நியாயமாக அடையாளங்கள் எல்லாம் மாறாமல் தான் இருக்கும். இந்த கீழவளவு உள்ள மலை, இங்கே ஒரு மலை இருந்தது என்றால் நம்முடைய மகன் காலத்தில் யாரும் நம்ப மாட்டார்கள். எப்படி மலை இருந்தது, ரோடோடு ரோடாக இருந்தது, எப்படி மலை இருந்திருக்க முடியும் என்றுதான் கேட்பாங்க. இப்படிப்பட்ட அநியாயங்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு காமராஜர் காலத்தில் அறியப்படவில்லை, ராஜாஜி காலத்தில் அறியப்படவில்லை. இப்பொழுதுதான் இயற்கை வளத்தை முற்றாக சுரண்டி அதை சுரண்டுகிறவனும் அரசாங்கமும் பங்கு போட்டுக் கொள்வது தனிப்பட்ட முறையில் என்கின்ற நிலைமை என்பது இந்த 10 ஆண்டு காலங்களில், குறிப்பாக இந்த 5 ஆண்டு காலங்களில் பெரிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. இன்றைய வாக்காளர் பெருமக்களை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நேயர்களே. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.